எரேமியாவின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் படிப்போம். For a meditation this evening, shall we read a verse from the Bible, Jeremiah chapter 21 and verse 8. பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். And unto this people thou shalt say, Thus saith the Lord, Behold, I set before you the way of life and the way of death. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பிரியமானவர்களே, இந்த இரவு வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு முன்பாக 2 வழிகளை அவர் வைக்கிறார். Beloved ones, this night the Lord is placing before you 2 ways. இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thus said the Lord, Behold, I set before you the way of life and the way of death. பிரியமானவர்களே, ஜீவ வழியிலே நாம் நடந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த ஜீவனுள்ள தேசமாகிய பரலோக ராஜ்யத்திலே நாம் காணப்படுவோம். Dearly beloved, if we walk in the way of life, surely we will be seen in the land of the living, which is heaven. ஆனால் மரண வழியிலே நாம் நடந்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய முடிவு நித்திய நரகமாய் காணப்படும். But if we continue to walk in the way of death, our end will be the eternal hellfire. ஆகையால் தான் இந்த இரவு வேளையிலே தேவன் உங்கள் கண் முன்பாக 2 காரியங்களை அவர் வைக்கிறார். That is why this night the Lord is placing before you 2 things. பிரியமானவர்களே, நீங்கள் எதை தெரிந்து கொள்ளுகிறீர்களோ அதற்கு ஏற்றபடிதான் உங்களுடைய முடிவும் காணப்படும். Beloved, based upon your choice will be your end. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது, when we read Genesis chapter 2 and verse 17, ஏதேன் தோட்டத்திலே கூட தேவன் 2 விதமான விருட்சங்களை அங்கே முளைக்க பண்ணினார். the Lord caused 2 trees to grow in the garden of Eden. ஒன்று நன்மை அறியத்தக்கதான கனி. One is the tree to know good and evil. மற்றொன்று தீமை அறியத்தக்கதான விருட்சம். The second is the tree to know evil. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the ஆனால் Lord. பிரியமானவர்களே, இந்த மனிதனோ நாம் அந்த தீமைக்குரியதான மரணத்துக்குரியதான விருட்சத்தை அவன் புசித்தான். But a man ate of that evil tree that led him to death. ஆனால் அதே ஏதேன் தோட்டத்திலே ஜீவ விருட்சத்தையும் கூட தேவன் முளைக்க பண்ணினார். But in the same garden of Eden, the Lord caused the tree of life also to grow. இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறதான வேளையிலே மனிதனுக்கு மரணமே கிடையாது. When man eats of the tree of life, he will not have death at all. தேவன் எப்படி அவர் நித்திய ஜீவன் உடையவராய் இருக்கிறாரோ அதுபோலதான் இந்த மனுஷனும் கூட நித்திய ஜீவன் உடையவனாய் காணப்பட்டான். Like how God is eternal, man also possessed eternal life. ஆனால் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு இந்த மனிதன் பிரியமானவர்களே மரண விருட்சத்தின் கனியை புசித்ததாக பார்க்கிறோம். But we read that man being deceived by the devil, he ate of the tree of the fruit அந்த that led to கனியை death. புசித்ததான வேளையிலே பிரியமானவர்களே ஆத்துமாவிலே மரணம் உண்டாயிற்று. When he ate of that fruit of the tree that led to death in his soul. பாவம் செய்கிறதான ஆத்துமா சாகும். The soul that sinneth, it shall die. ஆதாம் 930 வருடத்திலே அவன் மரித்து போனான். Adam died being 930 years of age. மனிதன் உலகத்திலே சொல்வார்கள் 6லும் சாவு 100லும் சாவு என்று சொல்வார்கள். Commonly they say in the worldly terms that man can die at the age of 6 or at the age of 100. ஆனால் மனிதனை தேவன் உண்டாக்குனதான வேளையிலே But when God created அவனுக்கு man, 6லும் சாவு கிடையாது 100லும் சாவு கிடையாது. he did not have death even at the age of 6 or at the age of கோடா 100. கோடி ஆண்டுகள் நித்தியமாக பிரியமானவர்களே அவன் தேவனோடு வாழக்கூடியவன். He was supposed to live eternally for ages to ages with God. ஆனால் இந்த தெரிந்து கொள்ளக்கூடியதான இந்த உரிமையை பிரியமானவர்களே மனிதனிடத்திலே தேவன் கொடுத்து விட்டார். But God gave the freedom of choice into the hands of man. ஏனென்றால் மனிதன் 6 அறிவு படைத்தவன். Because man is made with 6 senses. இது நல்லது இது கெட்டது என்றதான ஒரு அறிவு மனுஷனுக்கு இருக்கிறது. Man has a knowledge of what is good and what is evil. ஆனால் மிருகங்களுக்கு அப்படி கிடையாது. The animals don't have that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. ஆனால் பிரியமானவர்களே இந்த மனிதனோ அந்த மரண விருட்சத்தின் கனியை புசித்ததினால் அவனுக்கும் மரணம் சம்பவித்தது. But because man ate of the fruit of that tree that led to death, there was death in man. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையின் காரணமாக மனுக்குலமே விழுந்து போனது. Because of the disobedience of one single man, the whole humanity fell. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24 25 நீங்கள் படிக்கிறதான வேளையிலே When we read Hebrews chapter 11 verses 24 and 25, அங்கே மோசே தான் பெரியவனான போது பிரியமானவர்களே அவனுக்கு முன்பாக கூட அங்கே 2 காரியங்கள் வைக்கப்பட்டிருந்தது. When Moses was come to years, there were 2 choices before him also. ஒன்று
ராஜ அரண்மனை வைக்கப்பட்டிருந்தது. One was the king's palace. மற்றொன்று தேவ ஜனங்களோடு அவன் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். The other was he had to endure affliction with the people of God. ஆனால் இந்த மோசேயோ அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே அவன் தெரிந்து கொண்டான். But Moses chose rather to suffer affliction with the people of God, hating the pleasures of sin for a season. இன்றைக்கு நாம் உலகத்திலே ஜனங்களை பார்க்கிற வேளையிலே அநித்தியமான பாவ சந்தோஷங்களை தான் அவர்கள் விரும்புகிறார்கள். Today when we look at the people of this world, they desire only the temporal pleasures of sin. இப்பொழுது கூட உங்களுக்கு முன்பாக ஒருவர் சாட்சி பகிர்ந்து கொண்டார். Right now brother shared his testimony before you. அவர் இந்த உலகத்தில் இருக்கதான அநித்தியமான பாவ சந்தோஷங்களுக்கு எல்லாம் அவர் அடிமைப்பட்டவராய் காணப்பட்டார். He was a slave to all the temporal pleasures of sin in this world. இந்த கடைசி காலத்திலும் கூட மனிதன் பாவத்தை பால் போல் குடித்துக் கொண்டிருக்கிறான். Even in these last days, man is drinking sin like milk. அக்கிரமத்தை அல்வா போல மனிதன் சாப்பிட்டுக் கொண்டே தான் இருக்கிறான். And he is feeding on iniquity like eating sweets. அது வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் மட்டுமல்ல, Not only youngsters, பிரியமானவர்களே, சிறிய பிள்ளைகளும் கூட சிற்றின்பத்தை அனுபவிக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். even little children have started to enjoy these temporal pleasures. டெலிவிஷன்ல பார்க்கும் பொழுது கார்ட்டூன் பொம்மை விளையாட்டுகள், மற்றபடி செல்போனையும் கூட என்ன செய்யறாங்க, தன்னுடைய தாய் தகப்பன்மார் அந்த பிள்ளைகள் அழுகிறதான வேலையில சில செல்போன்ல இருந்து சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எடுத்து அந்த பிள்ளைகளுடைய கையில கொடுத்து விடுகிறார். Even in TV or mobile phones, they are addicted to the cartoons and video games. When little children cry, immediately to stop their crying, the parents give the mobile phones to the little children, and in this way they are addicted. இந்த சிறிய குழந்தைகளும் கூட அவைகளை காண்கிறதான வேளையிலே பிரியமானவர்களே அது சிற்றின்பத்தை அனுபவிக்கிறதாய் பார்க்கிறோம். From the little age, when they see various things over the cell phone, they started to enjoy the temporal pleasures. அந்த ராஜ அரண்மனையிலே பிரியமானவர்களே எல்லாம் அனுபவிக்கலாம். In that king's palace, Moses could have enjoyed everything. மோசே ஒரு பார்வோன் என்று கூட நாம் சொல்லலாம். Moses was the Pharaoh, we can say. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனால் அவன் அந்த ராஜகுமாரன் என்றதான பிரியமானவர்களே அந்த எதையே அவன் வெறுத்ததாக தான் வேதவசனம் சொல்லுகிறது. But he hated that status of being a prince. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ ஜனங்களோடு அவன் துன்பத்தை அனுபவிப்பதையே அவன் தெரிந்து கொண்டதாக நம்ம பார்க்கிறோம். Rather he chose to suffer affliction with the people of God. யோனாவை எடுத்துக்கொண்டால் யோனாவுக்கு முன்பாக பிரியமானவர்களே ஒரு மரண மார்க்க கப்பலும் காணப்பட்டது, ஒரு ஜீவ மார்க்க கப்பலும் காணப்பட்டது. When we consider Jonah, there was a ship that led to the way of death, and there was a ship that led to the way of life. இந்த யோனாவுக்கு முன்பாக நினிவே பட்டணம் வைக்கப்பட்டிருந்தது, பிரியமானவர்களே தர்ஷீசும் வைக்கப்பட்டிருந்தது. Nineveh as well as Tarshish was kept before Jonah. ஆனால் பிரியமானவர்களே அவரோ அந்த மரண மார்க்க கப்பல்ல பிரயாணம் பண்ணினதாக பார்க்கிறோம். But he chose to journey in that ship that led to the way of death. தேவன் சொன்னார் நீ நினிவே பட்டணத்துக்கு போக வேண்டும். God told him you must go to the city of Nineveh. இந்த நினிவே பட்டணம் சுமார் பிரியமானவர்களே 500 மைல் தூரம் தான் காணப்படுகிறது. Nineveh was at a distance of about 500 miles. ஆனால் இவரோ 2000 மைல் தூரம் சென்றதாக பார்க்கிறோம். But he went a distance of 2000 miles. தேவனுடைய வார்த்தைக்கு இந்த மனுஷன் கீழ்ப்படியாமை போனதன் காரணமாக, because this man disobeyed the word of God, பிரியமானவர்களே அந்த கப்பலுக்கு பிரச்சனை உண்டானது. there was trouble in that ship. தேவ சமூகத்தை விட்டு இந்த மனுஷன் புறப்பட்டதான வேளையிலே கர்த்தர் பெருங்காற்றை கட்டளையிட்டார். When this man departed from the presence of God, God commanded a tempest. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆகையால் பிரியமானவர்களே இந்த இரவு வேளையில கூட கர்த்தர் உங்களுக்கு முன்பாக 2 வழிகளை அவர் வைக்கிறார். Therefore this night also the Lord is placing 2 ways before you. ஒன்று மரண வழி, மற்றொன்று ஜீவ வழி. One is the way of death, the other is the way of life. இந்த இரவு வேளையிலே நீங்கள் எதை தேர்ந்தெடுக்க போகிறீர்கள்? இந்த வேளையிலே உங்களுடைய மனதிலே நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். This night you must consider in your mind as to which way are you going to choose. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உங்களுடைய பேக்ல கூட பாருங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் செல்போன் வைத்திருக்கிறார்கள். Sisters have cell phones in their bags. அதே போல பிரதர்ஸ் எல்லாரும் பாக்கெட்ல செல்போன் வைத்திருக்கிறார்கள். Brothers have cell phones in their pockets. அதுல பாருங்கள் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. There is good as well as evil there. அதுல பைபிள் இருக்கு, பைபிள் படிக்கலாம். You can read Bible over it. பாடல்களை கேட்கலாம். You can listen to songs. நிறைய பிரசங்கங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. Many messages have been recorded there. ஆனால் அதே சமயத்தில் At the same time, அதுல நிறைய தீமைகளும் காணப்படுகிறது. there are numerous evil also there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be ஆனால் to God. பிசாசு என்ன செய்கிறான்? அதிகமாக அவன் மற்ற விதத்திலே எப்படியாவது நரகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லிதான்
பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே அந்த செல்போன் மூலமாக அவங்க பார்க்காதவைகள் எல்லாம் பார்க்கிறார்கள். The devil wants to lead people somehow to the way of death, and therefore he makes people see unwanted things over the cell phone. ஆனால் பிரசங்கின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, When we read Ecclesiastes chapter 11 and verse 1, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, young man, rejoice over thy youth. வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், Let your heart make you merry in your days of உன் youth. நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சிகளிலும் நட. You can walk in the ways of thine heart and in the sight of thine eyes. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றது நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. But you must know that for all these things God will bring thee into judgment. Ecclesiastes 11:9. இன்றைக்கு அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். Today many people are saved. ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்கள். They have received water baptism. பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பெற்றிருக்கிறார்கள். They have also received the anointing of the Holy Spirit. ஆனால் அந்த சினிமாவிலிருந்து விடுதலை இல்லை. But they do not have a deliverance from movies. அந்த யூடியூப்ல இருந்து கண்டது போனது எல்லாம் பார்த்து தங்களுடைய ஆத்துமாவை நரகத்துக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். They are preparing their soul for hell, watching all unwanted stuff over YouTube. கடந்த வருஷத்திலே 6-7 மாசமாக லாக்டவுன் காணப்பட்டது. Last year for 6 or 7 months there was a lockdown. அதுல கூட பாருங்கள் 2 கூட்டத்தார் காணப்பட்டார்கள். There were 2 groups of people there. ஒரு கூட்டத்தார் பெரியமானவர்களே நல்ல வேதத்தை படித்தார்கள், நன்றாக ஜெபித்தார்கள், ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவங்க கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். One group of people, they read the Bible well, they prayed well, and they were using that time to get ready for the rapture in their spiritual life. ஆனால் இன்னொரு கூட்டத்தாரை குறித்து பார்க்கும் பொழுது அவங்க மோசமான பிலிம்ஸ் எல்லாம் பார்த்து தங்களுடைய ஆத்துமாவை நரகத்துக்காக அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டார்கள். But we look at the other group of people, they were watching all unwanted filthy films and they were preparing their soul for hell. பெரியமானவர்களே, நான் அந்த சமயத்திலே நான் தூத்துக்குடி சென்டர் ஃபெய்த் ஹோம்ல இருந்தேன். At that time I was in Thuthukudi Center Faith Home. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எங்களுடைய எல்லா ஜெபங்களும் ஃபெய்த் ஹோம்ல நடந்தது. All the prayers were conducted in the Faith Home. அந்த நாட்களில் பெரியமானவர்களே, நாங்கள் கர்த்தருடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருந்தோம். During those days we were preparing ourselves for the coming of the Lord. கர்த்தரோடு அதிகமாக நெருங்கி இருந்தோம். We drew close to God. அந்த 6 மாசமாக பரிசுத்தவான்களை காண முடியவில்லை என்றுதான் ஒரு ஏக்கம் காணப்பட்டது. There was only one longing that we were not able to see the saints for 6 months. இனி நாம் நம்முடைய தலைமை பாஸ்டர்மாரை பார்க்க முடியுமா? We had a question whether we would be able to see our chief pastors again. பெரியமானவர்களே, இப்படிப்பட்டதான ஒரு வாஞ்சை இருந்ததான வேளையிலே When we had such a desire, 3 தலைமை பாஸ்டரையும் கூட சொப்பனத்திலே காணும்படியே கர்த்தர் கிருபை செய்தார். the Lord enabled me to see all the 3 chief pastors in my dream. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அப்ப நீங்கள் எப்படி பெரியமானவர்களே இந்த 6 மாசம் அந்த லாக்டவுன் சமயத்திலே உங்களுடைய ஜீவன் எப்படி காணப்பட்டிருந்தது? During that 6-month lockdown, how was your life? அந்த சமயத்திலே இயேசு வந்தால் நீங்கள் போயிருக்க முடியுமா? If Jesus would have come at that time, would you have been raptured? சற்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். Just ponder over it. ஏனென்றால் நாம் இப்பொழுது கடைசி காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். Because we have come to the end times now. ஏதோ நாம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படும்படியாக, நாம் பரிசுத்தப்படும்படியாக கர்த்தர் இப்படிப்பட்டதான ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். God has given us such opportunities for us to be sanctified and for us to be prepared to meet God. நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். In an hour such as you think not, the Son of Man will come மத்தேயு and be ready. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே நம்ம படிக்கிறோம். We read about that in Matthew 24:44. கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படாவிட்டால் ஒருபோதும் நாம் அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. If we are not prepared for the coming of the Lord, we can never be caught up at the coming of the Lord. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. லோத்துக்கு முன்பாக நாம் பார்க்கும் பொழுது சோதோம் பட்டணமும் வைக்கப்பட்டிருந்தது, கானானும் வைக்கப்பட்டிருந்தது. Before Lot was kept the city of Sodom as well as the land of Canaan. ஆபிரகாம் கானானை தெரிந்து கொண்டார். Abraham chose Canaan. ஆனால் இந்த லோத்தை குறித்து பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, அவன் அந்த சோதோம் பட்டணத்தை தெரிந்து கொண்டான். But when we see the choice of Lot, it was Sodom. இந்த சோதோம் பட்டணத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அது ஏதேன் தோட்டத்தை போலவும் எகிப்தை போல் காணப்பட்டதாம். We see about the city of Sodom that it appeared like the land of Egypt at the same time as
the garden of the Lord. இந்த சோதோம் பட்டணமானது நல்ல நீர்வளம் நிலவளம் பொருந்தினதான ஒரு தேசமாய் அது காணப்பட்டது. This was a well watered land, this place called Sodom. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. ஆனால் அந்த சோதோம் பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் மகா பாவிகளாய் அவர்கள் காணப்பட்டார்கள். But the people of the city called Sodom were great sinners. ஆகையால் தான் தேவன் அந்த சோதோம் பட்டணத்தை அழிக்க சித்தம் கொண்டார். Therefore the Lord was willing to destroy this land of Sodom. அந்த நாட்களிலே இந்த லோத்து ஒரு நீதிமானாய் அவன் காணப்பட்டான். But during those days this Lot was a righteous man. ஆகையால் தான் அவனை எப்படியாவது விடுவிக்க வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் அவனுக்கு இரக்கம் பாராட்டி சந்தர்ப்பத்தை கொடுத்தார். Therefore wanting to somehow deliver him, the Lord had mercy on him and gave chances. இந்த லோத்து குடும்பத்துக்கு சொல்லப்பட்டதான வார்த்தை என்ன? What was the word that was spoken to the family of Lot? ஆதியாகமம் 19 அதிகாரம் 17 வசனம். Genesis chapter 19 verse 17. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பிரியமானவர்களே, இந்த லோத்து குடும்பத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? What was the words spoken to the family of Lot? உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, escape for thy life, பின்னிட்டு பாராதே, look not behind thee, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, neither stay thou in all the நீ plain, அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. escape to the mountain lest thou be consumed. அதற்கு லோத் என்ன சொன்னான்? அப்படி அல்ல ஆண்டவரே. What did Lord answer? Oh, not so, my Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. பிரியமானவர்களே, 2004 ஆண்டு சுனாமி உண்டானது உங்க எல்லாருக்கும் நன்றாக தெரியும். All of you know very well that in the year 2004 there was tsunami. 2 லட்சத்துக்கு மேல ஜனங்கள் மாண்டு போனார்கள். Over 2 lakh people died. இந்தோனேசியால இருந்து போன் வந்தது. From Indonesia there was a phone call. கடற்கரை ஓரத்தில் இருக்கிறதான ஜனங்கள் எல்லாரும் எதையும் நீங்கள் எடுக்க வேண்டாம், பார்க்க வேண்டாம், ஜீவன் தப்ப ஓடிப்போங்கள் என்று இந்தோனேசியால இருந்து போன் வந்தது. All the people who dwell near the seashore, you need not look back at your household stuff, just leave everything and escape for your life. எந்த பொருளும் எதையும் எடுக்காமல் ஓடினவர்கள் இன்றைக்கும் பிரியமானவர்களே அவர்கள் ஜீவனோடு இருக்கிறார்கள். Those who obeyed that instruction and did not wait or tarry to take their stuff but just ran for their life, today also they are alive. யார் யாரெல்லாம் ஓடாமல் காணப்பட்டார்களோ, but all those who did not run like that, சிலர் எல்லாம் தங்களுடைய பணம் பொருள் நகை இவைகள் எல்லாம் எடுக்க பிரயாசப்பட்டார்கள். Some were laboring to take all their household stuff, their materials, their jewels, money, etc. with them. அவர்கள் தாமதித்ததான வேளையிலே அந்த சுனாமி வந்து அவர்களை அப்படியே வாரிக்கொண்டு கடலுக்குள் போனது. When they were delaying in that process, tsunami came and it just sucked them into the sea. ஆனால் வயதானவர்களுக்கு ஓட முடியவில்லை. The old people could not run. சிறிய பிள்ளைகள் குழந்தைகளுக்கு எல்லாம் ஓட முடியவில்லை. The little children could not run. அவர்கள் எல்லாரும் மரித்து போனார்கள். All of them died. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. அந்த சமயத்தில் குமரி மாவட்டத்திலே காணப்பட்டேன். I was serving the Lord in Kanyakumari district at that time. சுனாமி உண்டான பிறகு மாலையிலே நான் கார் எடுத்துக்கொண்டு அப்படியே கடற்கரை ஏரியா சென்றேன். And after that tsunami in the evening I took my car and I was going through the seashore. பிரியமானவர்களே, அந்த டெட் பாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஜேசிபி வச்சு பெரிய குழியை தோண்டி வரிசையாக அப்படியே அடுக்கி வச்சு அப்படியே மண்ணை போட்டு மூடினார்கள். And the people were digging the graves using JCB and masses were being buried. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. அந்த சுனாமி அன்று ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில ஒரு குழந்தை பிறந்தது. அதற்கு சுனாமி என்று பெயர் வைத்தார்கள். And on that day there was a child born in the government hospital. It was named Tsunami. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆகையால் பிரியமானவர்களே, நாம ஒரு கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். Therefore, dearly beloved, we have come to the last days. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட சொல்லுகிறார். லூக்கா 21 அதிகாரம் 31 வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது, The Lord Jesus also says, and when we read about it in Luke 21:31, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். 36 he says, watch ye therefore and pray always that ye may be accounted worthy to escape all these things that shall come to pass and to stand before the Son of Man. ஜெப ஜீவியம் இல்லாவிட்டால் கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. If you don't have a prayer life, you cannot be caught up at the coming of the Lord. அநேகர் விசுவாசிகளாய் காணப்படுகிறார்கள். Today many are seen as believers. ஆனால் வீடுகளில் எந்த விதமான ஜெபம் ஒன்றும் கிடையாது. But in their homes there is no prayer whatsoever. ஆனா பாருங்க, கவர்மெண்ட் என்ன சொல்லுகிறது? 3 காரியங்களை சொல்லுகிறது. But what does the government say? It says 3 things. அநேக இடங்களில் நீங்க ஃப்ளெக்ஸ்ல நீங்க பார்த்திருப்பீர்கள். You could have seen that in flex board advertisements. விலகி இரு, maintain distance, வீட்டில் இரு, remain in your home, தனித்து இரு, and be alone.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. விலகி காணப்படுகிறவர்களாய் நாம் காணப்படணும். So we must maintain distance. எபிரேயர் 7 அதிகாரம் 26 வசனத்திலே நாம் படிக்கிறதான வேளையிலே, When we read in Hebrews chapter 7 verse 26, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளுக்கு விலகினவராய் அவர் காணப்பட்டார். the Lord Jesus Christ was separate from sinners. அப்ப நாமும் கூட பாவிகளுக்கு விலகினவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Therefore we also must be separated from sinners. பாவின்னு சொல்லும் பொழுது அநேக பாவிகளை கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. You could have heard about many sinners. படும் பாவி, A terrible sinner, கொடும் பாவி, a violent sinner, காஞ்ச பாவி, and he's a very dry sinner, நனைந்த பாவி, and he's a wet sinner. சியோனில கூட பாவிகள் இருப்பதாக ஏசாயா 33 அதிகாரம் 14 வசனத்தில் நாம் படிக்கிறோம். In Isaiah 33:14 we read that there are sinners also in Zion. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to அப்ப God. காஞ்ச பாவி என்று சொன்னால் பல ஆண்டுகளாக சபைக்கு எல்லா கூட்டத்துக்கு வருவான், ஆனால் ஞானஸ்நானம் எடுக்க மாட்டான். So who is a dry sinner? He is a believer for many years. He will attend all the meetings, but he would not take water baptism. அவன் தான் காஞ்ச பாவி. He is a dry sinner. நனைஞ்ச பாவி என்று சொன்னால் ஞானஸ்நானம் எடுத்த பிறகும் கூட அவனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை இருக்காது. Who is a wet sinner? Even after taking water baptism, he will not have deliverance from sins. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. கொடும் பாவி என்று சொல்றதான வேளையிலே, When we say about a terrible sinner, சில தீவிரவாதிகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த சதாம் ஹுசேன் இவங்களெல்லாம் ஓசாமா பின் லாடன் இவங்களெல்லாம் என்ன செய்தாங்க, பொம்மை செய்து அவர்களை சுட்டெரித்தார்கள். அதான் கொடும் பாவி. they would burn the images of certain terrorists, and that images are called Kodumbavi in Tamil. You could have seen the such images or statues of Osama bin Laden and Saddam Hussein being burnt. இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திலே ஜீவித்தார். Jesus Christ lived in this world. 33 ஆண்டுகள் அவர் இந்த உலகத்திலே ஜீவித்த போது, when he lived on this earth for a period of 33.5 years, பாவிகளுக்கு அவர் விலகினவராய் காணப்பட்டார். he was separated from sinners. உன்னுடைய நண்பன் பாவியாய் இருந்தால் நீ அவனோடு சேர்ந்தால் நீ ஒருபோதும் நீ பரிசுத்தப்படவே முடியாது. If your friend is a sinner and if you are joined with him, you can never be sanctified. நீ ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை நீ செய்தால் மாத்திரமே நீ பரிசுத்தமான ஒரு ஜீவியத்தை நீ செய்ய வேண்டும். Only if you live a life of separation you can lead a holy life. அதனாலதான் எபிரேயர் 7:26 நம்ம படித்தோம், இயேசு கிறிஸ்து அவர் பாவிகளுக்கு விலகினவராய் காணப்பட்டார். That is why we read in Hebrews 7:26 that Jesus was separate from sinners. பிறகு பாத்தீங்கன்னா வீட்டில் இரு. Then the second thing the government says is remain at home. மத்தேயு 6 அதிகாரம் 6 வசனத்திலே நாம் படிக்கிறோம். We read in Matthew chapter 6 and verse 6. படிங்க. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. நீயோ ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யணுமா, உன்னுடைய வீட்டுக்குள் அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து கதவை பூட்ட வேண்டும். When you pray, what must you do? You must enter into your closet. You must close கர்த்தருக்கு the ஸ்தோத்திரம். door. இது எதை காட்டுகிறது? What does it show? ஜெப ஜீவியத்தை எது காட்டுகிறது? It shows the prayer life. உன்னுடைய மனதின் அறையை நீ பூட்ட வேண்டும். You must close the door of your mind. ஜெபிக்கிறதான வேளையிலே பல எண்ணங்கள் உனக்கு வரக்கூடாது. When you pray, various thoughts must not come into your mind. சிலர்லாம் பாருங்க, நல்லா சோத்திரம் சோத்திரம் சொல்லி ஹல்லேலூயான்னு சொல்லி நல்லா ஜெபிச்சிட்டே இருப்பாங்க. உடனே சொல்லுவாங்க, ஜேம்ஸ் பால்காரன் போயிட்டானா பாருடா. Some people will say praise the Lord, praise the Lord, praise the Lord. They will be uttering words in prayer. Suddenly they will open their mouth and say, James, see whether the milkman is gone. பிறகு பாத்தீங்கன்னா எல்லா லோக்கல் ஊழியம் சென்ட்ரல் ஊழியம் எல்லாம் சோத்திரம் பண்ணிட்டே இருப்பாங்க. Then they will again praise God for all the local faith homes and the central ministries. டே சாமுவேல் அந்த மீன்காரி போயிட்டால பாரு. Suddenly they will say, Samuel, look at whether that woman who brings fish is gone. அதோட ஜெபம் முடிந்து போய் விடுகிறது. With that the prayer comes to an end. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆகையால் இந்த நாட்களிலே நாம் வீடுகளில் இருந்து நல்ல ஜெபிக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். Therefore these days we must remain in our homes and we must pray. அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 30 வசனத்திலே நீங்கள் படித்தால், when you read Acts chapter 10 and verse 30, அங்கே கொர்நேலியு என்றதான ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். there we read about a man called Cornelius. இந்த கொர்நேலியு ஒரு நல்ல மனுஷனாய் காணப்பட்டான். This Cornelius was a good அவன் ஒரு person. நீதிமானாய் காணப்பட்டான். He was a righteous man. அநேக தான தர்மங்களை செய்யக்கூடியவனாய் அவன் He காணப்பட்டான். was giving much alms. அவன் பாருங்கள் வீட்டிலே இருந்து அவன் ஜெபித்துக் கொண்டிருந்தான். He was in his house praying. அப்பொழுது அவன் அங்கே தேவ தரிசனத்தை கண்டதாக நம்ம பார்க்கிறோம். Then he saw a vision of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. அடுத்ததாக தனித்திரு. Then the government says, remain alone.
லூக்கா 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே படிக்கும் பொழுது When we read Luke chapter 5 and verse 16, இயேசு கிறிஸ்து பாருங்கள் வனாந்தரத்திலே தனித்து ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தார். Jesus was alone in the wilderness, he was praying. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to அப்ப God. நம்முடைய ஜீவியத்திலே ஒரு தனி ஜெபம் இருந்தாதான் நம்ம ஜீவியம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். So only if we have a personal prayer in our life, we will know the state of our life. தனியே இருந்து நீங்கள் இன்றைக்கு இரவு வீட்டுக்கு போன பிறகு 12 மணிக்கு பிறகு என்ன செய்யுங்க, தனியா இருந்து உங்களை ஆராய்ந்து பாருங்க, இயேசு வந்தா நான் போவேனா? After you get back to your house tonight, if after 12 in the night you sit alone and examine your life to see whether you will go if Jesus comes. உங்களை நீங்களே தற்பரிசோதனை செய்து பாருங்க. Do a self examination. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. ஆகையால் தனித்திருந்து நாம் பிரியமானவர்களே ஜெபிக்கிறதான வேளையில தான் நமக்குள்ள ஒரு நிச்சயம் உண்டாகும். Only if we pray alone, we will have an assurance about that. நம்முடைய மனசாட்சியே சொல்லும், இயேசு வந்தா நீ போயிருவ. Our conscience will testify, if Jesus comes, you'll go. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. அப்படி இல்லாவிட்டானே இன்றைக்கு நாம் பார்க்கும்போது அநேகர் என்ன செய்யறாங்க, சபையில வந்த பிறகு பகையாளிகளாய் காணப்படுகிறார்கள். Today we see many, after coming into the church also, they harbor hatred. நீங்க தனியா இருக்கும்போது கர்த்தர் உணர்த்துவார், இந்த விசுவாசி இடத்துல போய் நீ அறிக்கையிடு, ஒப்புரவாகு என்று. If you pray alone, the Lord will convict you, saying that you go to that believer and be reconciled. அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டும், போய் ஒப்புரவாக வேண்டும், ஐக்கியப்பட வேண்டும். Then you must be reconciled with them and you must have fellowship once again. யாக்கோபு பாருங்கள், அவன் என்ன செய்தான், தன்னுடைய 4 மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் அக்கறைப்படுத்தி தனிமையாய் இருந்தான். Jacob withdrew himself from his 4 wives and his children and he was alone. தனியே இருந்து இரவெல்லாம் போராடினான். He was alone and he strove all the night. அப்போ ஜெபம் என்று சொல்லுகிற வேளையில பிரியமானவர்களே, அது ஒரு போராட்டம். So prayer is a struggle, it's a battle, dearly பவுல் beloved. சொல்லுகிறார், நான் ஜெபத்திலே போராடுவது போல நீங்களும் ஜெபத்திலே போராடுங்கள். That is why Paul says, even as I strive in prayer, you also strive together with நம்முடைய me. பைபிள்ல இருக்கிறதான இந்த வார்த்தை தான் இன்றைக்கு கவர்மெண்ட் அறிவிக்கிறது. All these words that are in the Bible is being advertised by the government today. விலகி இரு, Be separate, வீட்டில் இரு, be at home, தனித்திரு, be alone. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆகையால் பிரியமானவர்களே, Therefore, dearly beloved, இந்த இரவு வேளையிலே நமக்கு முன்பாக தேவன் 2 வழிகளை அவர் வைத்திருக்கிறார். this night the Lord has kept 2 ways before us. ஆகையால் இந்த இரவு வேளையிலே நாம் எதை நாம் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். What are we going to choose tonight? இல்லாவிட்டால் நம்முடைய சொந்த வழியிலேயே நாம் போய்க்கொண்டே இருக்கிறோமா? Or else are we going to continue in our own way? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது, When we read Proverbs chapter 16 and verse 25, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, there is a way that seemeth upright to a man, அதன் முடிவு மரண வழிகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். but the end thereof are ways of death. அந்த சோதோம் பட்டணத்தை லோத்து கண்டதான வேளையில் மிகவும் செழிப்பாய் அது காணப்பட்டது. When Lot saw the land of Sodom, it was very fertile. இன்றைக்கு நீங்க பாருங்க என்ன செய்யறாங்க, ஜனங்கள் நல்ல செழிப்பான இடங்களுக்கு தான் டூர் போகிறார்கள். Today we find people also going on a tour to fertile places. அடுத்த மாசம் பாருங்க குன்னூர்ல அங்க சீசன் ஆரம்பிக்கிறது. Next month in Kunnur the season starts. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. அது ஒரு கானான் தேசத்தை போலதான். It is like the land of Canaan. மலைகள் காணப்படுகிறது, There are mountains there, பள்ளத்தாக்குகள் there are காணப்படுகிறது, valleys there, ஆறுகள் காணப்படுகிறது, rivers run there, அநேக விருட்சங்கள் எல்லாம் காணப்படுகிறது. many trees are there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. பாத்தீங்கன்னா என்ன, ஃப்ளவர் ஷோ நடைபெறுகிறது, There is a flower show there, ஃப்ரூட் ஷோ காணப்படுகிறது, fruit show also, பிறகு போட் ஷோ, there is a boat show, பிறகு டாக் ஷோ, dog show, பிறகு கவு ஷோ. cow show. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. ஆனால் உலகத்திலிருந்து பாருங்க, வெளிநாடுகள்ல இருந்து எல்லாம் ஜனங்கள் வருகிறார்கள். People from all over the world come there. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த லோத்து கூட பாருங்களேன், அவனுக்கு அந்த சோதோமை விட்டு போறதுக்கு மனசே இல்ல. Lot was not having the mind to depart from Sodom. இன்றைக்கும் நம்முடைய ஜனங்களும் கூட என்ன செய்தாங்க, டூர் போகிறார்கள். Even today our people also go on such tours. அந்த தீனாலும் கூட பாருங்கள், தன்னுடைய தோழிகளை பார்க்க போனால், Diana also went to visit her friends. ஒரு கோரஸ் கூட இருக்கு, பழைய காலத்து கோரஸ், தீனாலடி தீனால் சீகேமுக்கு போனால் சீரழிந்து வந்தாள். There is an old chorus that says like this girl called Diana, she went to Shechem and she spoiled her life and came back. பல ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னையில நடந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? Do you know an incident that took place in Chennai years ago? பெரியமானவர்களே, அந்த பழவேற்காட்டுல நடந்த சம்பவங்கள் எல்லாருக்கும் தெரியும். You know that incident that took place at Palaverkadu. சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ், மாணவ மாணவிகள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, போட்ல போனார்கள்.
The Sunday school teachers and the Sunday school children, they all went in a boat. அந்த போட்டானது விபத்துக்குள்ளாகி The boat capsized. 27 பேர் மரித்து போனார்கள். 27 people died. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. அதுல 10 ஆசிரியர்கள் காணப்பட்டார்கள். 10 teachers were there. 17 மாணவிகள் காணப்பட்டாங்க. 17 students. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. பிரியமானவர்களே, அந்த பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த படங்கள் தான் போட்டிருந்தாங்க. The whole paper was full of these pictures. அதற்கு பிறகுதான் நம்முடைய ஆட்கள் இப்பொழுது கொஞ்சம் அதெல்லாம் நிறுத்தி வைத்திருக்கிறார். Now our people have stopped all that. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அந்த லோத்து எந்த சோதோம் பட்டணத்தை அவன் பிரியமானவர்களே அவன் கண்டானோ, the same city of Sodom that Lot saw, அதே சோதோம் பட்டணத்தை அக்கினியின் மூலமாக கந்தகத்தின் மூலமாக கர்த்தர் அழித்ததாக நம்ம பார்க்கிறோம். The Lord burned that same city with fire and brimstone. 2 பேதுரு 3 அதிகாரம் 7 வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது, when we read 2 Peter chapter 3 and verse 7, இப்பொழுது இருக்கிறதான வானம் பூமி ஆக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. the present heaven and earth is also reserved for fire. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be, praise be to God. ஆகையால் இந்த உலகம் என்ன செய்கிறது என்றால், what does this world do? பிரியமானவர்களே, மனிதனை தன் பக்கமாக இழுத்துக்கொண்டே இருக்கிறது. It is alluring man towards itself. ஒரு பொருளை நாம் மேலே போட்டால், when you throw an object up, அந்த புவியீர்ப்பு சக்தி இருப்பதின் காரணமாக இது அப்படியே கீழே இழுத்து விடுகிறது. because of the gravitational force, this object is pulled down. ஆகையால் இந்த உலகத்துக்கு மனுஷன் அடிமைப்பட்டவனாக அவன் காணப்படுகிறான். likewise man is he is a slave to this world. உன்னத பாட்டு 1 அதிகாரம் 4 வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது, when we read Song of Solomon chapter 1 and அந்த verse மணவாட்டி 4, என்ன சொல்கிறாள்? what does the bride say? என்னை இழுத்துக்கொள்ளும், அப்பொழுது உமக்கு பின்னே ஓடி வருவோம். draw me and we will come running after thee. காரணம் என்னவென்றால், what is the reason? அவளை அறியாமலேயே ஒரு வல்லமை, ஒரு மேக்னெட் பவர் அவளை இழுத்து கொண்டு போய்க்கொண்டே இருக்கிறது. without her knowing it, a magnetic power is drawing her. ஆனால் இன்னொரு பக்கத்துல உன்னத பாட்டு 6 அதிகாரம் 13 வசனத்துல படிக்கும் பொழுது, அங்கே 4 முறை அந்த சூலமித்தியை திரும்பி வா திரும்பி வா திரும்பி வா திரும்பி என்று 4 முறை அவர் அழைக்கிறார். on the other side, we see in Song of Solomon chapter 6 and verse 13, 4 times it is said, return, 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 O Shulamite. ஆனால் அவளுக்கோ மனம் இல்லை. but she does not have the mind to return. இன்றைக்கு எத்தனை பேர் நீங்கள் அப்படி இழுக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? today how many people are being drawn like that? என்ன உங்களை இழுத்து கொண்டிருக்கிறது? what is drawing you? சற்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். just examine and see. கர்த்தாவே, இந்த இரவேளையிலே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். Lord, this night I surrender myself. நீர் என்னை இழுத்து கொண்டால் போதும். it is enough if you draw me. தேவன் என்னை இழுத்து கொண்டால் போதும்னு சொல்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வருவேன் நான், திராட்சரசத்திலும் உம் அன்பு இனியது. இழுத்து கொள்ளும், ஓடி வருவேன் நான். எல்லாம் கைத்தட்டி பாடுங்கள். ஹல்லேலூயா. உத்தமரே அம்மை நேசித்திடுவே, உந்தரி நாம ஒற்றொன்ற தைல, உத்தமரே அம்மை நேசித்திடுவே, என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வருவேன் நான், திராட்சரசத்திலும் அன்பு இனியது. என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வருவேன் நான், திராட்சரசத்திலும் அன்பு இனியது. உந்தரி நாம ஒற்றொன்ற தைலம், உத்தமரே அம்மை நேசித்திடுவே, உந்தரி நாமம் ஒற்றொன்ற தைலம், உத்தமரே அம்மை நேசித்திடுவே. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிறதான மனிதர்கள் நம்மை இழுக்கக்கூடாது. beloved ones, the people of this world must not allure us. உலக பொருட்கள் நம்மை இழுக்கக்கூடாது. the things of this world must not allure us. எந்த விதமான ஒரு வல்லமையும் நம்மை இழுக்கவே கூடாது. no other power must be able to allure us. அன்பின் கயிறுகளால் தேவன் நம்மை கட்டி இழுத்து இருக்கிறார். the Lord has drawn us by cords of love. நமக்கு விலையேறப்பட்டதான ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். God has given us a very precious salvation. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையிட்டு இருப்போம் என்றால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? if we are slack about so great a salvation, how can we escape the judgment? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட பிரியமானவர்களே, மத்தேயு 7 அதிகாரத்தில் 13-14 நாம் படிக்கிறதான வேளையில அங்கேயும் கூட அங்கே 2 வித வழிகளை குறித்து அங்கே சொல்லுகிறார். when we read Matthew's Gospel chapter 7 verses 13 and 14, the Lord Jesus also mentions about 2 ways.
இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். Here the Lord says, enter ye in at the straight gate. இந்த இடுக்கமான வாசல் வழியாய் சிலர் மாத்திரமே பிரவேசிக்கிறார்கள் என்று சொன்னார். He says only a few enter into the straight gate. ஆனால் விசாலமான வழியிலே அநேகர் செல்வதாக இங்கே இயேசு கூறினார். But Jesus says that many are they who go through the broad way. அதுதான் கேட்டுக்கு போகிறதான வாசல் என்று சொன்னார். He says that is the gate that leadeth to பிரியமானவர்களே destruction. மனுஷன் கெட்டு போகும்படியான இந்த கேட்டுக்கு போகிறதான வாசல் அது விரிவாய் இருக்கிறது. So the gate that leads to destruction is very broad. இந்த உலகத்துல ஒரு மனிதன் எந்த பாவத்தை வேண்டுமானாலும் எந்த சமயத்துல செய்யலாம். Today man is free to do any sin anywhere. நான் நாகர்கோயில்ல இருக்கும்போது ஒரு தாயார் இடத்துல சொன்னாங்க, இரவு 12 மணி 1 மணி ஆகும் பொழுது என்னுடைய மகன் பைக் எடுத்துட்டு எங்கேயோ போயிட்டு வரான். When I was in Nagarkoil, a mother came and told me that when it is 12 or 1 in the night, my son is taking his bike and he is going somewhere. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. அப்போ பாவம் செய்யும்படியாக பிரியமானவர்களே இந்த விசாலமான வழியானது திறந்திருக்கு. So the gate that is wide is open for people to commit sin. இந்த விசாலமான வழியிலே யார் யார் செல்கிறார்களோ பிரியமானவர்களே அவர்கள் மரித்தால் நேரே பாதாளம் தான் போவார்கள். All those who go through this broad way, when they die, they have to go to hell. சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பாதாளத்தை குறித்து தானே நரகத்தை குறித்து தானே எந்த பயமும் கிடையாது. Some people are not at all afraid of hell. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல படிக்கும் பொழுது When we read Proverbs chapter 7 and verse 24, அந்த மோசமான ஸ்திரீயை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. it is said there about a very wicked one. அவருடைய வழியானது அங்கே பாதாளத்திற்கு போகிறதாக சாலமோன் ராஜா எழுதுகிறார். King Solomon writes that her way leads to hell. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. அதனால உலகத்துல சொல்வார்கள் ஆவதும் பெண்ணாலே மனுஷன் அழிவதும் பெண்ணாலே. That is why in the world there is a saying, man is built up by a woman, he is also dashed down to pieces by a woman. கார்ல எல்லாம் கூட எழுதிருப்பாங்க பாருங்க, சீறி வருகிறதான பாம்பை நம்பு சிரிக்கும் பெண்ணை நம்பாதே. Even there are signboards written in the back of the car saying that you can trust a serpent that comes with a hissing sound, but you must not trust a woman who is laughing. ஏன் என்று சொன்னால் அவளுடைய வழி பாதாளத்துக்குரியதான வழியாய் காணப்படுகிறது. Because her house is the way to hell. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த பாதாளம் என்று சொன்னால் போனால் திரும்பி வராத ஒரு தேசம். Hell is a land where you go, you cannot return. மனுஷன் இந்த உலகத்திலே பிரியமானவர்களே 2 வல்லமைகளை மனுஷன் ஜெயிக்க முடியாதவனாய் காணப்படுகிறான். Man is unable to overcome 2 powers in this world. ஒன்று மரணம். One is death. மற்றொன்று பாதாளம். The second is hell. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. பாருங்க ஜனங்கள் எல்லாம் டாக்டர் டாக்டர் என்று சொல்லி டாக்டரை நம்பி ஓடுகிறார்கள். People trust upon doctors and run after them. ஆனால் இந்த கொரோனா நாட்டில் எத்தனை டாக்டர்ஸ் மரித்து விட்டார்கள், இப்பொழுது மரித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். But during the days of the sickness, so many doctors have died, and even today they are dying. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே மரணத்தை ஜெயமாக விழுங்கினார் என்று ஏசாயா 25:8 நம்ம படிக்கிறோம். But dearly beloved ones, we read in Isaiah 25 and verse 8 that our Lord Jesus Christ, he swallowed up death in victory. 1 தீமோத்தேயு 1:10 நாம் படிக்கும் பொழுது நம்முடைய இயேசு பிரியமானவர்களே மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளிரங்கமாக்கினார். We find in 2 Timothy chapter 1 and verse 10 that the Lord Jesus Christ abolished death and has brought life and immortality through the gospel. அப்போஸ்தலர் 2:24 நீங்கள் படித்தால் அவர் மரணத்தினால அவர் கட்டப்பட கூடாதவராய் அவர் காணப்பட்டார். We read in Acts 2:24 that it was not possible that he should be holden of death. மரணம்னு சொன்னாலே எல்லாருக்கும் பயம்தான். When we speak about death, everyone is afraid. சாவு மணி அடிச்சாலே பயம் உண்டாகுது. When the death bells ring, everyone is afraid. அந்த அடக்கம் பண்ற வேளையில சங்கு ஊதுவார்கள், அந்த சங்கு ஊதுற சத்தத்தை கேட்டாலே மரண பயம் உண்டாகிறது. They blow the siren when people bury the dead corpses, and the people who are alive are afraid of it. ஆனால் மரண பயம் இல்லாதவர்கள் பிரியமானவர்களே நாம் மாத்திரம்தான். We are the only group of people who don't have the fear of அதனாலதான் death. இந்த 4 நாட்களும் பாருங்கள் ஜனங்கள் தொடர்ந்து கூட்டங்களுக்கு வந்தார்கள். That is why these 4 days people came to the meetings. ஏனென்றால் அவர்கள் மரண பயம் இல்ல. Because they don't have the fear of death. மரண பயம் இல்லன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க.
தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஏன் நமக்கு மரண பயம் இல்லை? Why don't we have the fear of death? எபிரேயர் 2:15 படிக்கும் பொழுது, When we read in Hebrews chapter 2 and verse 15, பிரியமானவர்களே, மரண பயத்திற்குள்ளான யாவரையும் விடுதலையாக்கும்படி அப்படியானார். the Lord Jesus Christ delivered all them that were through lifetime subject to bondage. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நம்முடைய இயேசு மரணத்தை ஜெயித்தார். Our Jesus overcame அதனாலதான் death. பரிசுத்த பவுலும் கூட 1 கொரிந்தியர் 15:55 படிக்கும் பொழுது, That is why when we read about St. Paul, what he says in 1 Corinthians chapter மரணமே 15 உன் and கூர் 55, எங்கே, Oh death, where is thy sting? பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லுகிறார். Oh grave, where is thy victory? இந்த வேலை உங்களுக்கு சொல்ல முடியுமா? Can you say these words? எல்லாம் நல்ல தைரியமா சொல்லுங்க. All of you say boldly, மரணமே உன் கூர் எங்கே, Marname un kurenge, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, Padalame un jayam enge, மரணமே உன் கூர் எங்கே, Marname un kurenge, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. Padalame un jayam enge. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதனால பிரியமானவர்களே, நீங்க மரணத்துக்கு பயப்பட வேண்டாம். Therefore, dearly beloveds, you must not be afraid of death. சரியா நம்ம ஜீவிக்கலன்னா மரணத்துக்கு பயப்படணும். Only if we don't live properly, you must be afraid of death. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், We are saved. முழுக்க ஞானசாரம் எடுத்திருக்கிறோம், We have taken immersion பரிசுத்த baptism. அபிஷேகத்தை We பெற்றிருக்கிறோம், have received the anointing of the Holy எல்லா Spirit. ஜெபங்கள் கூட்டங்களுக்கு நாம் வருகிறோம். We come to all the prayers and meetings. மரித்தால் நாம் எங்கே போவோம்? If we die, where will we go? பரலோகத்துக்கு போவோம். We will go to heaven. அதனால பிரியமானவர்களே, மரணத்தை கண்டு நீங்கள் பயப்படவே வேண்டாம். Therefore, dearly beloved, looking at death, you need not be எனக்கு afraid. தைரியமா சொல்ல முடியும், I can say boldly, மரணமே Oh death, நீ எந்த சமயத்திலும் whatever time, என்னை சந்திக்கலாம். you can meet me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. அப்படி உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்க வேண்டும். You must have such a boldness. பாஸ்டர் வெஸ்லி பாஸ்டர் அவர்கள் ஒரு முறை பிரசங்கம் பண்ணி கொண்டு சொன்னார், When Pastor Wesley was preaching once, he said, பிரியமானவர்களே, நாங்கள் மரித்தால் மறு வினாடி நாங்கள் சியோனிலே காணப்படுவோம் என்று சொன்னார். he said, if we happen to die, the next second we will be in Zion. அப்படிப்பட்டதான ஒரு நம்பிக்கையின் ஜீவியத்தை நாம் செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். We must live such a life full of hope. இந்த பாதாளத்தையும் மரணத்தை ஜெயித்தவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. Jesus has overcome hell and death. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. யோபின் புத்தகம் 10:21 படிக்கும் பொழுது, When we read the book of Job chapter 10 and verse 21, பிரியமானவர்களே, அந்த பாதாளத்தினுடைய தன்மை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. there a nature of hell is mentioned. காரிருளும் மரணந்தகாரமுமான இருண்ட தேசமும் இருள் சூழ்ந்த ஒழுங்கில்லாத மரணந்தகாரமுள்ள தேசமும் ஒளியும் இருளாகும் தேசமும் ஆகிய போனால் திரும்பி வராத தேசத்துக்கு நான் போகும் முன்னே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. பிரியமானவர்களே, இந்த பாதாளம் பாவிகளை தான் பட்சிக்கும். This hell will consume only sinners. காரிருளும் மரண அந்தகாரம் உள்ளதான ஒரு தேசம். It is a land of darkness, as darkness இருள் itself, and சூழ்ந்த of the shadow of ஒழுங்கில்லாத death, ஒரு தேசம். where the light is as darkness. மரண அந்தகாரம் உள்ள தேசம். It is the land of darkness and of the shadow of death. ஒளியும் இருளும் ஒளியும் கூட இருளாய் மாறக்கூடிய ஒரு தேசம். It is the land where the light is as darkness. போனால் திரும்பி வராத தேசம். It is a land where one goes and he ஒரு shall not மனுஷன் return. இந்த உலகத்துல பிரியமானவர்களே எங்கே போனாலும் அவன் திரும்பி வந்து விடுகிறான். A man, wherever he goes across this world, he returns back. ஜெயில் கைதியாக பிரியமானவரே மனுஷன் போகிறான். Man goes to the jail, to the prison as a prisoner. டபுள் ஆயுள் கைதியாக ஒருத்தர் போனார். One got a double lifetime imprisonment. ஆனால் அப்படி இருந்தும் கூட சிறைச்சாலையிலிருந்து அவர் வெளியே வந்து விட்டார். But still he came out of the prison. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. அப்போ சிறைச்சாலையிலிருந்து வந்து விடலாம். You can come back out of prison. அதே போல சந்திரமண்டலத்துக்கு போனாலும் நம்ம திரும்பி வந்து விடலாம். Even if you go to the moon, you can return. எங்கே போனாலும் இந்த உலகத்துல அமெரிக்கா, லண்டன், ஜப்பான், ஜெர்மனி எங்கே போனாலும் திரும்பி வந்து விடலாம். America, Japan, London, Germany, wherever you go, you can return. ஆனால் பாதாளம் நரகத்துக்கு போயிட்டா திரும்பி வரவே முடியாது. But if you go to the grave, if you go to hell, you cannot come back. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாதாளத்தை ஜெயித்தார். But our Lord Jesus Christ, he overcame hell. காரணம் என்னவென்றால் பாதாளம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. Because this hell could not accept Jesus. அவரிடத்திலே பாவம் இல்லை. There was no sin in him. அவர் பாவம் செய்யவில்லை. He did not commit sin. பாவம் அறியவில்லை. He did not know sin. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆகையால் நம்முடைய இயேசு கிறிஸ்து பாதாளத்தை ஜெயித்தார். Therefore, our Lord Jesus overcame hell. அப்ப நாமும் மரணத்தை ஜெயிக்க வேண்டும். So we must also overcome death. நாமும் என்ன செய்யணும்? பாதாளத்தை ஜெயிக்க வேண்டும். And we must overcome hell. இன்றைக்கு நீங்க உலக ஜனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன செய்யறாங்க? Today when we look at the people of this world, what do they do? கொரோனா வைரஸ் தாக்கி கொண்டிருக்கு என்று சொல்லி அப்படியே பயந்து காணப்படுகிறார். Seeing the attack of this virus, they are afraid, terrified. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. பிரியமானவர்களே, நாம் அதற்கு பயப்பட வேண்டாம்.
So we need not be afraid of that, dearly beloved. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. காரணம் தேவன் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். Because God has given us the promise. எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றை நான் வரப்பண்ணேன். I will put no sickness upon you that I have brought upon the நானே உன் Egyptians. பரிகாரியாகிய கர்த்தர் என்று வாக்குத்தத்தத்தை அவர் கொடுத்திருக்கிறார். He has given us the promise that I am the Lord that healeth thee. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. The word of God says that by his stripes you were அவருடைய healed. வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். He sent his word and healed them. நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் சுமந்து விட்டார். He has carried all our நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து விட்டார். sins and iniquities. நம்முடைய வியாதிகள் எல்லாம் அவர் சுமந்து He விட்டார். has also carried away all our நம்முடைய sicknesses. துக்கங்களை எல்லாம் அவர் சுமந்து He விட்டார். has carried away all our sorrows. வியாதி என்பதே நமக்கு இல்லை. We don't have sickness. விசுவாசிக்க வேண்டும். You must believe that. ஏசாயா 33 அதிகாரம் 24 வசனத்திலே நாம் படிக்கிறோம். When we read Isaiah chapter 33 and verse 24, வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. the inhabitants of the city shall not say that I am sick. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நாசரேத் ஊழியக்கார விசுவாசிகள் சொல்வதில்லை. The inhabitants, the workers and believers of Nazareth shall not say that I am sick. வியாதி இல்லன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. கொரோனா இல்லன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. சரி, இந்த வேளையில ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு டைம் தரேன். I am giving you 5 minutes. ஒரு கோரஸ் பாடி என்ன செய்யறோம்? சரியா ஆவிக்குள்ளாக்கப்படுகிறோம். We will sing a chorus and we will get filled in the spirit. கொரோனா என்பதே எனக்கு இல்லையே. I don't have this virus. அல்லேலூயா. Hallelujah. கொரோனா என்பதே எனக்கு இல்லையே, என்னாலும் ஜெய கீதம் பாடி பாடி சென்றிடுவோம். கொரோனா என்பது எனக்கு இல்லையே, என்னாலும் ஜெய கீதம் பாடி பாடி சென்றிடுவோம். கொரோனா என்பது எல்லாரும் ஆவில நிரப்படுங்க, விசுவாசத்தோட பாடுங்க. உங்க மேல கர்த்தருடைய ரத்தம் தெளிக்கப்படுகிறது. The blood of Jesus is sprinkled on யாருக்கு you. பயப்பட வேண்டாம், Be not afraid of பயப்பட sickness. வேண்டாம். Be not afraid of death. Hallelujah. கொரோனா என்பது எனக்கு இல்லையே, கீதம் பாடி பாடி சென்றிடுவோம். கொரோனா என்பது எனக்கு இல்லையே, என்னாலும் ஜெய கீதம் பாடி பாடி சென்றிடுவோம். கொரோனா என்பதே எனக்கு இல்லை, என்னாலும் ஜெய கீதம் பாடி பாடி சென்றிடுவோம். கொரோனா என்பது எனக்கு இல்லையே. என்னாலும் ஜெய கீதம் பாடி சபல பக்க துடா கரப கதுடா மல்ல துடா கரப கதபல்ல துடா எல்லவரி வாங்கரா எல்லவு சந்தர பல்ல துடா எல்லவரி வாங்கரப கதுடா கரப கதுடா பல்ல துடா கரப கதபல்ல துடா எல்லவு. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தீர பல்ல துடா கரபல்ல துடா எல்லவு. ஆமென். தீரா 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 கரபல்ல துடா எல்லவு. ஹalleluya. ஆமென். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். You must believe. கொரோனா மட்டுமல்ல, Not only this பலவிதமான sickness, வியாதியோடு நீ இந்த இரவேளையில வந்திருக்கலாம். you might have come here with many sicknesses. கேன்சர் வியாதி உனக்கு இருக்கலாம். You might have cancer. தீராத வயிறு வலி உனக்கு இருக்கலாம். You might have acute stomach pain, தீராத தலைவலி உனக்கு காணப்படலாம். acute headache, கால்வலி காணப்படலாம். or pain in the feet, குஷ்டரோகம் காணப்படலாம். or leprosy. எந்த வியாதி எனக்கு இல்லை என்று நீ விசுவாசிப்பாயாக. You believe that I have no sickness. இந்த இரவேளையில நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். This night if you believe, you shall see the glory of God. தேவனுடைய விடுதலை நீ காண்பாய். You shall see the deliverance of God if you எனக்கு believe. வியாதி இல்லைன்னு சொல்லி நல்ல சோத்திரம் சொல்லி கைகளை தட்டி நல்ல ஆவில நிரப்பப்படுங்கள். Say that I have no sickness. Praise God. Clap your hands and get filled in the spirit. Hallelujah, hallelujah, hallelujah. Dira dira karabaka tuda karabaka tuda malla tuda karabaka tuda balla tuda ila bari mankara ila. Hallelujah, hallelujah. Dira dira karabaka tuda malla tuda karabaka tuda balla tuda ila bari mankara ila. Hallelujah, shandara balla tuda ila bari mankara baka tuda balla tuda. Hallelujah, hallelujah. என்னுடைய நோய்களை உம் காயங்களாலே, என்னுடைய நோய்களையும் காயங்களாலே என்றைக்குமாய் தீர்த்ததினால் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்றைக்குமாய் தீர்த்ததினால் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னுடைய காயங்களாலே, என்னுடைய நோய்களையும் காயங்களாலே என்றைக்குமாய் தீர்த்ததினால் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்றைக்குமாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னுடைய நோய்களையும் காயங்களாலே, என்னுடைய நோய்களையும்
காயங்களாலே என்றைக்குமாய் தீர்த்ததினால் ஸ்தோத்தரிப்பேயா, என்றைக்குமாய் தீர்த்ததினால் ஸ்தோத்தரிப்பேயா. என்னுடைய நோய்களையும் காயங்களாலே, என்னுடைய நோய்களையும் காயங்களாலே என்றைக்குமாய் தீர்த்ததினால் சோத்தரிப்பேன். விசுவாசோட பாடு. என்றைக்குமாய் தீர்த்ததினால் ஆமென். ஸ்தோத்தரிப்பேயா. என்னுடைய நோய்களையும் காயங்களாலே சபலமங்கர பக்கத்துடா கர பக்கத்துடா இல்லவரிமா. ஆமென். இன்றைக்கு உனக்கு விடுதலை நாள். ஹalleluya. ஆமென். சந்தர பலத்துடா இல்லவரிமா. என்றைக்கு மாற்றித்ததினால் சோத்தரிப்பேயா. ஹalleluya. ஆமென். ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இந்த இரவுகளிலே நீ விசுவாசிக்கிறாயா? Beloved child of God, do you believe this? இயேசு கிறிஸ்து வியாதியஸ்தரை பார்த்து கேட்டார், நீ விசுவாசிக்கிறாயா? The Lord looked at the sick people and asked, do you believe? ஆமாண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். Yes, Lord, I believe. அந்த நூற்றுக்கு அதிபதி சொன்னான், The centurion said, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், Lord, just say one word. என்னுடைய வேலைக்காரன் சுகமாவான். My servant shall be healed. இந்த வேளையில் நீங்களும் விசுவாசிங்க. This, உங்க this hour வீடுகளில் you will உங்களுடைய also தாயோ believe. தகப்பனோ சகோதர சகோதரி யாராவது வியாதி இருந்தால் If there is any of your அவர்களையும் கூட father or mother கர்த்தர் or இந்த இரவுகளிலே brothers தொட போகிறார். or sisters sick at your home, the Lord is going to touch them now. தேவனுடைய வல்லமை உடைய வீட்டுக்கு பாய்ந்து செல்ல போகிறது. The power of God is going to go to your நீ house. உன்னுடைய வீட்டிலே கால் எடுத்து வைக்கிறதான வேளையிலே When you set your feet in your உன் house, வீட்டிலே உள்ளதான பிசாசுகள் ஓட போகிறது. the demons in your house are going to flee away. உன்னுடைய வீட்டிலே நீ கால் எடுத்து வைக்கிறதான வேளையிலே When you set your feet எல்லா on your house, பிசாசுடைய கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறது. all the bonds of witchcraft will be cut off. நீ விசுவாசிப்பாயாக. Believe that. தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்படுவாயாக. Be filled with the power of God. சபரபக்கத்துடா கரபக்கத்துடா இல்லபரி மங்கரபக்கத்துடா வல்லதுடா இல்ல. ஹalleluya. சந்தரபல்லதுடா இல்லபரி மங்கரபக்கத்துடா இல்லவ. திடா கரபக்கத்துடா வல்லதுடா இல்லபரி மங்கரா இல்ல. ஹalleluya. 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 ஆமென். தோத்திரம் 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 தோத்திரம். ஹalleluya. ஹalleluya. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. பிரியமானவர்களே, 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 13-14 நாம் படிக்கிறதான வேளையிலே Beloved ones, when we read 2 Chronicles chapter 7 verses 13 and அங்கே 14, 3 காரியங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். there the Lord speaks about 3 things. நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்தேன் என்று சொல்லுகிறார். If I shut up heaven, that there be no rain. பாருங்கள், வருஷம் வருஷம் சரியாக பருவமழை பெய்யும். Every year there is the proper monsoon rain. ஆனால் பருவமழை இப்பொழுது பெய்வதில்லை. But now the monsoons are fading. காரணம் என்ன? What is the reason? எரேமியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2-3 நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, When you read Jeremiah chapter 3 verses 2 and 3, மனுஷனுடைய அக்கிரமங்கள் பாவங்கள், the iniquities and sins of man. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. ஆகையால் தான் சரியான பருவமழை பெய்வதில்லை. Therefore the monsoon is not raining in the season. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, When we see next, தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிடுவேன். and I command the locusts to devour the land. நீங்க எல்லாம் அறிந்திருக்கிறபடி, As you all know, பிரியமானவர்களே, பஞ்சாப் அந்த பகுதியில எல்லாம் வெட்டுக்கிளிகள் என்ன செய்கிறது? தானியத்தை அழித்து கொண்டிருக்கிறது. in the areas near Punjab, the locusts are eating of the grains. அப்ப தேவன் என்ன செய்கிறார்? வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிடுகிறார். The Lord commands the locusts. யோவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25 நீங்கள் படித்தால், When we read the book of Joel chapter 2 and verse 25, அங்கே என் சேனையாகிய வெட்டுக்கிளி என்று சொல்லுகிறார். my army, which is the locusts. பைபிள்ல நம்ம யோனாவின் புத்தகத்துல கூட படிக்கும் பொழுது, When we read also in the book of Jonah, பூச்சிக்கு கட்டளையிட்டார், the Lord commanded a worm. மீனுக்கு He கட்டளையிட்டார், commanded the fish. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. பாம்புக்கு கட்டளையிட்டார், He commanded the தேனியை snake. பயில் காட்டி அழைக்கிறார். He is calling the bees. இதெல்லாம் பிரியமானவர்களே, இது ஒரு கடைசி காலம். These are all the end times. தேவனுடைய வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. The words of God's promise are being fulfilled. அதனாலதான் பாருங்கள், தேசத்தையே அந்த வெட்டுக்கிளிகள் வருகிறது, மனுஷன் சாப்பிடுவது போல அந்த வெட்டுக்கிளிகள் சாப்பிடுகிறதா. So the locusts come and they eat the grains as man eats them. கோடிக்கணக்கான வெட்டுக்கிளிகள் அப்படியே இறங்குறது. Billions of locusts are அப்போ descending. கோடிக்கணக்கான வெட்டுக்கிளிகளுக்கு தேவன் கட்டளை இடுகிறார். The Lord is commanding the locusts. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. பிறகு பாத்தீங்கன்னா, Then when you see, அங்கே கொள்ளை நோயை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்றார். He says, I send pestilence among my people. அப்போ இந்த 3 காரியங்களும் மாற வேண்டும் என்றால், If these 3 things have to change, 14ஆம் வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது, when we read verse 14, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும்.
If my people which are called by name, they shall humble பிறகு themselves. ஜெபிக்க வேண்டும், Then they must pray. தேவனுடைய முகத்தை தேட வேண்டும். They must seek the face of God. அப்போ பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் And if they turn from their wicked ways, பரலோகத்தில் இருக்கிறதான தேவன் அவங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து then God in heaven will forgive their sins. தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லுகிறார். And he says, I will heal the land. தேசத்துக்கு சுகத்தை கொடுப்பாராம். The Lord will heal the land. இந்த காரியத்தை தான் தேவ ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும். இனி நாம் சபையில மற்ற வீடுகள் எல்லாரும் இந்த வசனத்தை வைத்து நீங்க ஜெபிங்க. In our churches and in your family prayers, you must pray using this verse. அப்போ பொல்லாத வழிகள் எல்லாம் விட்டு விட வேண்டும். So you must forsake all your wicked ways. யோனாவின் புத்தகத்துல கூட நாம் படிக்கிறதான வேளையிலே, When we read in the book of Jonah, அப்போ யோனா 40 நாட்களில் நினிவே பட்டணம் கவிழ்ந்து போகும் என்று சொன்னார். Yet 40 days and Nineveh shall be overturned, said Jonah. ஆனால் நினிவேல இருக்கிறதான ராஜா முதற்கொண்டு, But from the king of Nineveh மிருகங்கள் முதற்கொண்டு and the animals, எல்லாரும் பெரியமானவர்களை பொல்லாத வழிகளை எல்லாம் விட்டு விட்டார்கள். everyone forsook their evil ways. எல்லாரும் ரட்டுடுத்தி கொண்டு உபவாசம் எடுத்தார்கள். And they all put on sackcloth and they அவர்கள் fasted. செய்ய வேண்டியதான எல்லா காரியங்களையும் செய்தார்கள். They did all that they were supposed to do. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. பெரியமானவர்களே, நினிவே பட்டணம் அழிக்கப்படவில்லை. Beloved ones, the city of Nineveh was not overthrown. ஏனென்றால் யோனா 3:8 படிக்கும் பொழுது, When we see Jonah 3:8, எல்லாரும் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு விட்டார். they forsook, they turned away everyone from ஆகையால் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய பொல்லாத வழியை நீ விட்டு விடுவாயாக. So, beloved child of God, you must forsake your evil நீ way. போகிறதான அந்த வழி செம்மை என்று நீ போனால் அது மரண வழியாய் அது காணப்படுகிறது. If you go in that way thinking that it is upright in your eyes, that is நீ a way கேட்டு of death. போகிறதான அந்த வழியை நீ விட்டு விடுவாயாக. Forsake the way that leads to destruction. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be நீ to God. தேவனுடைய வழிக்கு நல்ல வழிக்கு நீ திரும்பி வருவாயாக. Turn back and come to the good way of God. வழி தெரியாவிட்டா நீ என்ன செய்ய வேண்டும்? எரேமியா 6:16 படிக்கும் பொழுது, If you don't know the way, what must you do? We read about that வழிகளிலே in Jeremiah நின்று பூர்வ 6:16. பாதை எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். You must stand in the way and inquire after the old ways and see which is the good way and walk therein, and then ye shall find rest to your ஆகையால் souls. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, Beloved child நம்முடைய of God, இயேசு சென்றதான அந்த வழிக்கு நீ வருவாயாக. go come to the way where Jesus went. நம்முடைய இயேசு பாருங்க, எபிரேயர் 4:14 படிக்கும் பொழுது, When we read Hebrews chapter 4 and verse 16, இயேசு கிறிஸ்து வானத்தின் வழியே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். Jesus was accepted through பழைய the ஏற்பாட்டு heaven. பரிசுத்தவானாகிய அந்த ஏனோக்கை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். The Lord took the Old Testament saint who was Enoch. எலியா சுழல் காற்றிலே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். Elijah was caught up in a whirlwind. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. நாமும் கூட எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். We are also going to be caught up. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? அல்லேலூயா. நம்முடைய இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். Jesus is going to come back very எல்லாரும் soon. தயவு செய்து எழும்பி நில்லுங்கள். All of you stand up, please. எல்லாரும் ஒரு மறுரூபத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோமாக. All of us shall we receive an anointing of நாம் ஒரு transformation. கடைசி காலத்திலே நம்ம வந்திருக்கிறோம். We have come to the last இனி days. காலம் இல்லை, இனி காலம் செல்லாது. There is no more time. There is no more time. பரிசுத்தவான்களை எடுக்கும்படியா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். Jesus Christ is going to come back to this earth in order to receive the saints. இயேசு கிறிஸ்து வருகிறதான வேளையிலே When Jesus Christ நாம் comes, பறந்து போக வேண்டும். we must fly away. இந்த பறவைகள் பாருங்கள், வெளிநாடுகளுக்கு பறந்து போகிறது. Look at these birds, they fly to the foreign lands. சில பறவைகள் வெளிநாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு வருவதாக சொல்கிறார்கள். They say that some birds, they migrate to India from அந்த பறவைகளை abroad. நீங்கள் தூக்கி பார்த்தால் அதற்கு எந்த பாரமும் இருக்காது. If you try lifting up the birds, they will not have any burden of weight. எந்த வெயிட்டும் இருக்கவே இருக்காது. They will not have any weight. அதனால இயேசு வந்தா நாம் பறந்து போக வேண்டும். So if Jesus comes, we have to fly away. எக்கால நாதம் தொனித்திடும் நேரம் இயேசுவே வானில் தோன்றிடுவார். எக்கால நாதம் தொனித்திடும் நேரம் இயேசுவே வானில் தோன்றிடுவார். ஆர்ப்பரிப்புடனே மேகத்திலேறி பரிசுத்தரெல்லாம் மறைந்திடுவார். மேகத்திலேறி பரிசுத்தரெல்லாம் மறைந்திடுவார். எக்கால நாதம் தொனித்திடும் நேரம் வானில் தோன்றிடுவார். எக்கால நாதம் தொனித்திடும் நேரம் வானில் தோன்றிடுவார். உடனே
பரிசுத்தர் எல்லாம் மறைந்திடுவார். ஆர்ப்பரிப்புடனே மிகுத்து ஏறி பரிசுத்தர் எல்லாம் மறைந்திடுவார்.